வணக்கம் குழந்தைகளா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளும் இருக்கக்கூடிய பயிற்சி 1.3 இருக்க 3வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட சார்பு f x gives x squared minus 5x plus 6 எனில், அதாவது எக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸுக்கு பதிலாக f of -1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், f of 2a f of 2 f of x minus 1 xக்கு பதிலாக இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்றதான் நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கதை எடுத்து எழுதலாங்களா, என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க, x equal to x squared minus 5x plus 6. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு என்னது, f of minus 1. என்னது, f of minus 1. அப்போ f of minus 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், f of minus 1 equal to x இருக்கட்டில் minus 1 போடுங்க, x ஸ்கொயர்டா. அப்போ minus 1 ஸ்கொயர் minus 5 into minus 1 plus 6. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், minus 1 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், plus 1. இங்கே minus 5 into minus 1 இது என்னவாகும், minus into minus plus. அப்போ 5 1s என்னவாகும் சொல்லுங்க, 5 1s 5. அப்போ plus 5 ஆகும், plus 6. இப்போ நமக்கு என்ன ஆகுது, 1 plus 5 6, 6 plus 6 என்னவாகுது 12. என்னவாகும் 12. அப்போ நமக்கு f of minus 1 என்ன கிடைச்சிருக்கு 12. f of minus 1 என்ன கிடைச்சிருக்கு 12. f of minus 1 equal to 12. இப்போ நம்ம அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் செய்கிறோம். புரியுதுங்களா, எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், -1ன்னு சொல்லிட்டு எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ -1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நாம இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். அடுத்து பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன் f of 2a. f of 2a என்ன அர்த்தம்னா, இந்த x இருக்கு இல்லைங்களா, இந்த x இருக்க எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும், 2aன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே பாருங்க, f of 2a equal to இந்த இடத்துல என்ன போடணும், 2a ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6. இப்போ நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, 2aனா 4a, ஏவை ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4 அப்படின்ற மாதிரி போட்டுருவோம். அந்த மாதிரி நாம செய்யக்கூடாது. இங்கே பாருங்க, 2aவை ஸ்கொயர் பண்ணணும். 2aவை ஸ்கொயர் பண்ண என்னவாகும், 2a into 2a. 2aவை 2 வாட்டி பண்ணணும், என்ன கிடைக்கும் 4a ஸ்கொயர். சரிங்களா, நீங்கள் நம்ம அந்த இடத்துல 4a power 4 போட்டு தப்பு பண்ணிடக்கூடாது. சரிங்களா, 4a ஸ்கொயர் தான் போடணும். என்ன போடணும் 4. நிறைய பேருக்கு இந்த இடத்துல சந்தேகம் வரும், சரியாக பார்த்துங்க. 2aவை ஸ்கொயர் பண்ணணும். 2a into 2a நம்மளுக்கு என்ன கிடைக்குது 4a ஸ்கொயர். இப்போ 4a ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல என்ன போடணும் 5x அப்படியே போட்டு 5 into இந்த இடத்துல என்ன போடணும் 2a. இப்போ 5 2s என்ன கிடைக்கும் 10a. என்ன கிடைக்கும் 10a plus 6. இதுதான் f of 2a. அப்போ நம்மளுக்கு f of 2a என்ன கிடைச்சிருக்கு, 4a ஸ்கொயர் மைனஸ் 10a plus 6. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் போகிறோம். தேர்ட் சப்டிவிஷன் என்னது நம்மளுக்கு, f of 2. என்னது f of 2. x இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 plus 6ன்னு வரும். சரிங்களா, என்ன போடணும், 2 ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 plus 6. அப்போது 2வை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 into 2 என்ன கிடைக்கும் 4. மைனஸ் 5 into 2 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 5 2s are 10. அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் 10 ப்ளஸ் 6. இப்போது 6யும் 4ம் 2 ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போது 2 ஆட் பண்ணோம்னா 10 மைனஸ் 10 என்ன வேல்யூ கிடைக்குது 0. f of 2க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 0. அப்போது f of 2 ஈக்குவல் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 0. ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னது, f of x minus 1. சரிங்களா, அப்போது x ஸ்கொயர் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது x ஸ்கொயர். x ஸ்கொயர் என்னதுன்னா x minus 1 the whole square minus 5 into x minus 1 plus 6ன்னு போடணும். இங்கே பாருங்கள், x ஸ்கொயர்னா நம்ம இங்கே என்ன போடணும், x minus 1 the whole square minus 5 into இந்த இடத்துல என்ன போடணும், x minus 1 plus 6. இப்போ இங்கே நல்லா கவனிங்க, x minus 1 the whole square இருக்கா, இது நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இந்த x minus 1 the whole square எப்படி இருக்குது, a minus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. இது எப்படி இருக்குது, a minus
பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணணும், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டுக்கு நாம் மாற்றிடணும். என்ன பண்ணணும், எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதை பார்த்தா எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ வந்து என்னது எக்ஸ், ஏ ஈக்குவல் டு எக்ஸு, பி ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து என்னது 1. அப்போ ஏ ஸ்கொயர்னா என்னவாகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி, ஏ வந்து எக்ஸு, பி வந்து 1, சரிங்களா, ப்ளஸ் பி வந்து 1 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 கிடைக்குது, சரிங்களா. எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 கிடைக்கும். அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 5x 5 இருக்குல்ல, அதை உள்ளே கொண்டு போங்க. இந்த எக்ஸ் மைனஸ் 1க்குள்ளே இதை நம்ம அப்படியே உள்ளே கொண்டு போகிறோம், சரிங்களா. அப்படி கொண்டு போங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் என்ன கிடைக்கும், மைனஸ் 5x. அடுத்து மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போது 5 1s are 5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 5, இங்கே பாருங்கள் ப்ளஸ் 6. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கலாம், எக்ஸில் என்னென்ன இருக்குது, மைனஸ் 2x இருக்குது, மைனஸ் 5x இருக்குது. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5, இங்கே மைனஸ் 2xன்னு இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 7x. இங்கே பாருங்கள் நம்பர்ஸ் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே எத்தனை இருக்குது, 5 + 6. இப்போது 1 + 5 6, 6 + 6 என்ன கிடைக்குது நம்மளுக்கு 12. என்ன கிடைக்கும் 12. அவ்வளோதான், 4th சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. கணக்கு பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான சம்மு. எக்ஸுக்கு பதிலாக கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், சரிங்களா. எஃப் ஆஃப் மைனஸ் 1க்கு 12 கிடைச்சிருக்கு. எஃப் ஆஃப் 2n சப்ஸ்டியூட் பண்ணால் 4a ஸ்கொயர் மைனஸ் 10a ப்ளஸ் 6 கிடைக்கும். எஃப் ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12 கிடைக்கும். ஓகேங்களா. கண்டிப்பாக பார்க்குற மாணவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சம் புரிஞ்சிருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.